எங்க ஜட்ஜும் கோபிக்கிட்டையும் ராதிகா கிட்டே என்னாச்சு உங்களுக்கு, நீங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது, அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்தா ரொம்ப மெச்சூரிட்டியான ஆளா தெரியுது, நீங்க எதுக்காக இந்த மாதிரி டைவர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா கோபியுமே இந்த பக்கம் ராதிகா மனசு மாறி இருப்பா, நம்ம வெளியில வச்சு பேசினதுலேயே அவளோட மனசு கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. ஆனா ராதிகாவுமே இங்க ஜட்ஜை பார்த்து எனக்கு கோபி கூட வாழ விருப்பம் இல்ல, அவர் கூட வாழணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபியும் ரொம்பவே சேட் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஜட்ஜுமே இந்த பக்கம் கோபியை பார்த்து, கோபி உங்களுக்கு இந்த விவகாரத்துல முழு சம்மதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இந்த பக்கம் வந்து பயங்கர சைலண்டா இருக்காங்க. அந்த சைலண்டா இருக்கும்போதே இங்க ஜட்ஜ் புரிஞ்சுக்கிறாங்க, ஒருவேளை இந்த பக்கம் வந்து கோபிக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை போல இருக்கு, அப்ப இவங்க தான் ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இங்க ராதிகாவை பார்த்து, மேடம் உங்களுக்கு முழு சம்மதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ராதிகாவுமே கண்டிப்பா எனக்கு சம்மதம் தான், எனக்கு இந்த டைவர்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஜட்ஜு கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. ஆனா அதை கேட்டு இந்த பக்கம் ஜட்ஜுமே கோபி கிட்ட, இங்க பாருங்க கோபி, உங்களுக்கும் சம்மதம் இருந்தா மட்டும்தான் இந்த விவாகரத்தை கொடுக்கப்படும், நீங்க சம்மதம் இருக்கா இல்லையாங்கிறத எங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு கோபியுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து ஜட்ஜுமே அவருக்கு சம்மதம் இல்லை அப்படின்னா இந்த விவாகரத்தை உங்களுக்கு வந்து கிடைக்காதுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகாவும் அப்படியே வந்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க கரெக்டா கோபி பக்கத்துல இருக்க வக்கீலுமே, கோபி கோபி மேடம் கேள்வி கேட்கறாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க கோபியை தட்டுறாங்க. அப்பதான் தெரியுது கோபி இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா ஜட்ஜுமே கேட்கறாங்க, கோபி உங்களுக்கு இந்த விவாகரத்துல சம்மதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இந்த பக்கம் ராதிகாவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனசுக்குள்ள இருக்க கவலையோடைய இந்த பக்கம் வந்து ஜட்ஜை பார்த்து, ஆமா மேடம் எனக்கு இந்த விவாகரத்துல சம்மந்தம் இருக்கு, நானும் வந்து விவாகரத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் ஒத்துக்கிறாரு. இதை கேட்டவுடனே இந்த ஜட்ஜுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இது இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கான், பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு விவாகரத்தை கொடுக்க தயாரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஜட்ஜுமே, கோபி இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு முழு சம்மதம் இருந்தா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம், சப்போஸ் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து முடியாதுன்னு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த வாய்தால மறுபடியும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜட்ஜ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே இங்க ராதிகாவை பார்த்துட்டு தான் மனசுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லப்போனா இந்த பக்கம் ராதிகா கிட்ட நம்ம டிவோர்ஸ் வேணான்னு சொன்னாலும் அவ கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவா, என்ன மட்டும் இல்லாம இங்க மயுவையும் கஷ்டப்படுத்துற மாதிரி வேற எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம டிவோர்ஸை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கோபியுமே தன்னோட மனசை ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டு இந்த பக்கம் இங்க நான் ராதிகாக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஒத்துக்கிறாரு. இப்படி இவர் சொன்ன உடனே ராதிகாவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு கோபிக்கு, வெளியில கூட டிவோர்ஸ் வேண்டாம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொன்னவர் உள்ள வந்து எதுக்காக டிவோர்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இங்க கோபியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே ராதிகாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங்கோட லைட்டா அவங்களுக்கு நெஞ்சு வலியும் வர ஆரம்பிக்குது. உடனே கோபியுமே அந்த குற்றவாளி கூண்டுல நிற்கும் போது அப்படியே நெஞ்சு பிடிச்சி அப்படியே கீழே சாய ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே இங்க ராதிகாவுமே கடகடன்னு ஓடி போய் இந்த பக்கம் கோபியை பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம, சார் கொஞ்சம் யாராவது தண்ணி இருந்தா கொடுங்க, அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே பதறி அந்த தண்ணி வாங்கி எங்க கோபிக்கு கொஞ்சம் குடிக்கிறாங்க. கோபியுமே அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெகுலர் ஆகுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஜட்ஜுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, அன்பா தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்பவே டவுட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் ராதிகாவுமே இந்த பக்கம் கோபியை ஸ்டெடி ஆக்கி நிக்க வச்சதுக்கு அப்புறம், ஓகேவா இப்ப நல்லா இருக்கீங்களா, மாத்திரை போட்டீங்களா காலையில வரும்போது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்கறையா கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை இங்க இருக்கிற எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்த தெளிவா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு கோபியோட வக்கீல் இருந்துகிட்டு, இங்க பாத்தீங்களா மேடம், இவங்க 2 பேரும் இன்னும் அன்பா தான் இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையினாலதான் இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து இப்ப டைவர்ஸ்க்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா இந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷனை நீங்க மறுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்ல வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லி இந்த வக்கீல் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகா சைட்லயுமே அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களும் பதட்டப்பட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட ஓடி வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ போல ராதிகா பொசிஷன் போனதுக்கு அப்புறம் இங்க கோபியுமே தன்னோட பொசிஷனுக்கு வந்துறாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜுமே கோபியை பார்த்து, இங்க பாருங்க கோபி, உங்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்போனா இந்த டைம்ல நீங்க வேற ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டேன், அதனால இப்ப நான் ஒரு தீர்ப்பு கொடுக்க போறேன். இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு 1 மாசம், சொல்லப்போனா இந்த 1 மாசம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க ஒன்னா வாழ்ந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒன்னாவே வாழ்ந்துடலாம், உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, கோர்ட் மூலமா உங்களுக்கு டைவர்ஸும் கொடுக்கப்படாது, இல்ல மறுபடியும் உங்களால சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க 2 பேரும் இந்த கோர்ட்டை பிரிச்சு வச்சு டைவர்ஸ் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரோட முக்கியமான அம்சமே நீங்க 2 பேரும் முதல்ல 1 மாசம் தனியா இருக்கணும், தனி கொடுத்துற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா அதுவே சரியாயிடும், பட் அப்படி ஆகல அப்படின்னா நாங்க டைவர்ஸ் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் கோபிக்கு பயங்கரமான ஹாப்பி. ஆனா இன்னொரு பக்கம் ராதிகாக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க இப்பதான் மையோவை பெங்களூர்ல விட்டுட்டு வந்திருக்காங்க, இப்ப மறுபடியும் இங்க வாழணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க கோபியுமே இந்த பக்கம் கவலைப்படாத பாக்கியா, நானும் உங்க கூட பெங்களூர் வரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபியுமே சம்மதம் கொடுத்துறாரு. இதை கேட்டோன்னு ஜட்ஜுமே தீர்ப்பு எழுதிட்டு 1 மந்த் டைம் இருக்கு உங்களுக்கு, அதுக்குள்ள நீங்க வாழ்ந்து காட்டினீங்கன்னா கோபி நீங்க உங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா இங்க இருந்து ராதிகாவுமே ரொம்ப சேடோட வீட்டுக்கு கிளம்புறப்போ ஆனா கோபி
மட்டும் சரியான ஹாப்பியா வீட்டுக்கு வராரு. இங்க கோபி வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது சிரிச்சுக்கிட்டே என்டர் ஆகுறாரு. இதை பார்த்த உடனே இங்க உள்ள இருக்கிற ஈஸ்வரிக்கு செமையான சந்தோஷம். பரவாயில்ல, என் கோபி வந்துட்டான், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கரெக்டா கோபி நெருங்கும் போது தான் கோபி சிரிச்சுட்டு இருக்கிற விஷயம் தெரியுது. அப்ப கரெக்டா கோபி முகத்தை பார்த்துட்டு ஒருவேளை ராதிகா டைவர்ஸ் பண்ணலையா, மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, அவ வேற ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு கோபி என்னாச்சுமா, என்னாச்சு கோர்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே அம்மா நான் வேண கடவுளுக்கு என்ன கடைசி வரை கைவிடலமா, ராதிகா என்ன டைவர்ஸ் பண்ணல, நானும் ராதிகாவும் 1 மந்த் சேர்ந்து வாழ்றதுக்காக இங்க ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 1 மந்த் நாங்க வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த ஒரு விருப்பமும் இல்ல, சொல்லப்போனா எந்த ஒரு ஒற்றுமையும் ஏற்படல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 1 மந்த்ல எப்படியாவது நான் ராதிகாவோட மனசை மாத்திருவோமா, அதுக்காக தான் ட்ரை பண்ண போறேன். சொல்லப்போனா இதுக்காக நான் ராதிகாக்காகவும் மயுக்காகவும் நான் பெங்களூர் போறேன். ஏன்னா ராதிகாவும் மகையும் பெங்களூர் போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் போறேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் பயங்கர ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஈஸ்வரிக்குமே என்ன பேசுறதுனே தெரியல, தான் பையன் சந்தோஷமா இருக்காரு தான், பட் தன்னை விட்டு பிரிஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஈஸ்வரி தன்னோட மனசுக்குள்ள மறுபடியும் கோபி இங்கே இருக்க சொல்லலாம்னு நினைச்சு யோசிச்சு பேச வர நேரத்துல கரெக்டா இந்த பக்கம் பாக்கியா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம கோபி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்து ராதிகாவே உங்க கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்க அம்மாவும் கண்டிப்பா ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்குவாங்க, அதனால அவங்க சம்மதம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரிக்கு பதிலா பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட ஈஸ்வரிக்குமே ரொம்ப கடுப்பாகுது. பட் இருந்தாலும் தான் பையனுக்காக இந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத இங்க பாக்கியா பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. அவங்களுமே சரி கோபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெங்களூர் போய் கரெக்டாக ராதிகாவை கூட்டிட்டு இங்கே வந்துரு, இங்கே வந்து நம்ம 1 மந்த் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அவங்க சைடில் ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே இல்லைம்மா இங்கே செட் ஆகாது, நான் ஈஸ்வரி கூடயும் மயு கூடயும் நான் பெங்களூர்லேயே 1 மந்த் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி தான் நான் ராதிகாட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி சொல்றாரு. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே ஏன்பா அப்போ நான் எப்படிப்பா உன்னை பார்க்காம இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைங்க மயு செலியன்லாம் இருக்காங்க, அவங்களாம் உன்னை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக கோபி இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்கம்மா, நான் ராதிகாட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க போயிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு பார்க்க அங்கே வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பெங்களூர்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அங்கே ராதிகா வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே இங்கே அப்படியே திருப்பி போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு இங்கே பாக்கியாக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் இங்கே ஈஸ்வரி என்ன நினைச்சாலும் இதுக்கு மேலே கோபியோட மனசை மாற்ற முடியாது அப்படிங்கிறத அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே நடக்காது நடக்கட்டு, சரி கோபி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கோபிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு எப்பவும் போலே பாக்கியா தான் கிச்சனில் வேலையை பார்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. ஆனால் கோபியுமே தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஓகேம்மா நான் போயிட்டு வரேன், சொல்லப்போனால் ராதிகா கூட போய் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், எப்படியாவது இந்த 1 மந்த்துக்குள்ள அவரோட மனசை நான் மாற்றி மறுபடியும் பாருங்க என் கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் இங்கே ஈஸ்வரிக்கு தான் பையனை விட்டு பிரியறதுக்கு விருப்பமே இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் ராதிகாவுமே கோபி நம்ம லைஃபுக்கு வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தாலும் ஆனால் அந்த முடிவில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ மறுபடியும் கோபி கிளம்பி இங்கே பெங்களூர் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்து 1 மந்த் இருந்தாருன்னா கண்டிப்பாக என்னோட மனசு மாறி போயிடும். ஏன்னா என்னோட மனசு ஃபுல்லாக கோபி தான் இருக்காரு, ஆனால் அவரோட குடும்பத்துக்காக தான் அவர் அங்கே தனியாக விட்டுட்டு வந்தேன். இப்போ எல்லாமே மாறி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மயு மட்டும் சரியான ஹாப்பியா பரவாயில்ல டாடி எனக்காக வர போறாரு அப்படின்ட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க.